என்னோட வீட்டு பக்கத்துல வந்தாச்சு. வீட்டுக்கு வர மாட்டேன்னு இன்னும் வந்து இங்க விளையாடிட்டு இருக்கா. இங்க இருக்க பிளே ஏரியால. மணி வந்து இப்ப 8 மணி ஆயிடுச்சு. 3 to 12 இந்த டைம் தான் வந்து ஆஃபீஸ்ல இருக்க இன்னைக்கு லஞ்ச் சாப்பிடுவேன். எப்பவுமே ஆஃபீஸ்ல இருந்து வந்தோன்னா பசியில இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. என் ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இங்கே வந்து சாவிலாம் தொலைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போடுவாங்க. ஏன்னா டென்மார்க்ல வந்து ஹேண்ட்பேக் ப்ரைஸஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். வேலரூப் ஏரியாவையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் வந்து பிரிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஆஃப்டர் ஒர்க் வ்ளாக் வந்து பார்க்கலாம். நல்ல வெயிலும் அடிக்குது, இன்றைக்கி காற்றும் சேர்ந்து அடிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் 20 டிகிரின்னு நினைக்கிறேன். இப்போது நான் செக் பண்ணல, பட் மார்னிங் பார்க்கும்போது இந்த டைம் வந்து 20 டிகிரிஸ் பக்கத்தில் காமிச்சிது. நேற்றும் நல்ல வெயில், வீக்கெண்ட்லாம் ஃபுல்லும் மழை வந்துட்டு இருந்தது, நல்லாவே இல்லை வெதர். ஸோ கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஊரா இது வெயில் அடிக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லைன்னா இன்னி கூட வந்து இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறதா தெரியல. ஒன்றும் பண்ண முடியாது. வேலரூப் ஏரியாவையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் வந்து பிரிக்கவே முடியாது. நான் லாஸ்ட் இயர் அக்டோபர் வந்தேன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் நடந்தாலும் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த இடம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி அந்த ஆட்டம் சீசன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல நடக்கும்போது. இலையெல்லாம் எல்லோ கலராக மாறி வந்தாச்சு. வீட்டுக்கு போனோடனே முதல்ல காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஃபஸ்ட்டு கடமை உணர்ச்சி மைக்கை எடுத்து மாட்டினேன். அதுக்கப்புறம் பயங்கரமாக தலைவலி. எப்போவுமே வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ருவேன். ஸோ நான் என்ன 5 o'clock வீட்டுக்கு வந்தேன்னா 5 o'clock தான் என்னோட டின்னர் டைம். 6 o'clock வந்தேன்னா 6 o'clock டின்னர் டைம். ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப சாப்பிட மாட்டேன் லேட் நைட்டு. இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான் குடிக்க போகிறேன். ஏன்னா இவளுக்கு வந்து கிருத்திகாவுக்கு வந்து ஃபுல்லு வீக்கெண்டெல்லாம் கோல்ட் இருந்தது. இப்போ அவகிட்டேருந்தே எனக்கு வந்துடுச்சான்னு தெரில. காலையிலேருந்து செம்ம த்ரோட் பெயின், தலைவலி எல்லாமே இருந்தது. ஆஃபீஸில் உட்காரவே முடியல. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிளம்பிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறேன். காஃபி இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. காஃபி குடிச்சிட்டு நான் வந்து நேற்று ஆன்லைனில் வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. உங்களுக்கும் காமிக்கிறேன். பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது. ஆனால் எனக்கு மெயின் என்னென்னா நல்லா பெரிய டோட் பேக் மாதிரி வேணும். அதுவும் லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும். லேப்டாப் பேக்கில் வந்து என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வைக்கும் போது எவ்வளோ ஏர்டைட் பாக்ஸ் வாங்கினாலும் ஒரு சில டைம் வந்து கொட்டிடுது. அதனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். பார்க்க நல்லா இருக்காது, ஆனால் நல்லா ஃபங்க்ஷனல் ஹேண்ட்பேக்கு. ஸோ நேற்று வந்துருச்சு. நான் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பேக்கை. ஹேண்ட்பேக் பார்க்கலாமா? பாருங்கள் சைஸு நல்ல பெரிய பேக், டோட் பேக் சைஸ் தான் இது. கலர் வந்து ஆக்சுவலாக இது வந்து பிளாக்கும் இருந்தது. இது வந்து மெரூன் கலர். இது எப்போ பாரு பிளாக் வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணி மெரூனுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணேன். இந்த பேக் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பார்க்க வந்து ரொம்ப வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஆனால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா அழகாக இருக்கிற பேக் என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஃபோன் வந்து இங்கே வைக்கிறதுக்கு இந்த பக்கம் ஜிப் நல்லா இருக்கா. நான் மெயினாக இந்த பேக் வாங்கினதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன். இதுதான். இதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து வைக்கலாம். இந்த பார்ட்டிஷனோட உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ இங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. டோட் பேக் மாதிரி. இந்த பக்கம் வந்து இது மாதிரி இருக்கா. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வரைக்கும் நான் வச்சுருக்க நிறைய எனக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுருக்க நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா ஹேண்ட்பேக்குமே நான் ஆன்லைனில் வாங்கினது தான். ஏன்னா டென்மார்க்கில் வந்து ஹேண்ட்பேக் ப்ரைஸஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ்க்கு தான் இது வாங்கினேன். இந்த பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ சம்மர்னால கிருத்திகாவோட நிறைய வீக்கெண்ட்லாம் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்னிக் மாதிரி அவளை எங்கேயா கூப்பிட்டு போகணும். வீக் டேஸ் எனக்கு பெருசாக டைம் இருக்க மாட்டேங்குது அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வீக்கெண்ட் வந்து அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மேபி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனோன்னா அவளுக்கு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ். அண்ட் மெயினாக நான் ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸே எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் சமைப்பேன், ஆனால் எடுத்துகிட்டே போக மாட்டேன் லஞ்ச் பாக்ஸு. ஸோ இந்த பார்க்கலாம், அட்லீஸ்ட் 1 or 2 days இனிமேல் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற இடம் வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன், எப்படி இங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டா இங்கே எப்படி இடம் இருக்கும்னு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வச்ச அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து அந்த பாக்ஸோட ஏரியா வந்து கவர் பண்ணிடும்.
இங்கே தனியாக ஒரு கிளாத் மாதிரி நான் கிட்ட காமிக்கிறேன். தனியாக ஒரு கிளாத் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸோட இது வந்து கவர் பண்ணிடும். இந்த பக்கம் வந்து லேப்டாப் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. எனக்கு பெருசாக வேறு எதுவுமே இருக்காது. லேப்டாப்பு, ஹெட்செட்ஸு, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி இந்த பேக் எடுத்துகிட்டு போவேன். பட் இந்த சைடு எனக்கு வந்து ஆக்சுவலாக டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எனக்கும் பிடிக்கல, ஏன்னா இந்த டிசைனால். பட் ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோட கேமரா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைக்கணும். ஸோ இதை போட்டேன்னா சைஸ் வந்து நல்லா டோட் பேக் மாதிரி பெருசாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதோட வேறு ஒரு சில ஐட்டம்ஸும் நான் வாங்கினேன். எனக்கு ஆன்லைனில் வாங்குறதுனால நிறைய டைம் சேவ் ஆகும்னா நான் யோசிக்கவே மாட்டேன். ஆன்லைனில் நிறைய ஆர்டர் பண்ணிவிடுவேன். அதாவது நிறையானா என்னது என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணுவேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. கிருத்திகா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. அதுக்குள்ளே இந்த குப்பையெல்லாம் கீழே காலையில் போட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். டைம் இல்லாமல் கிளம்பி ஓடினேன். இப்போ கீழே போய் போட்டுட்டு வர போகிறேன் அவள் வரதுக்குள்ளே. குப்பையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு பார்க்குறேன். என்னோடய சாவியை வந்து காணும். ஐயோ, பார்த்தா வேறு எங்கேயும் இல்லை, வேறு சிப்பில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். நான் வந்து மேக்ஸிமம் எதுவுமே தொலைக்க மாட்டேன், ரொம்ப சேஃபாக தான் வச்சுருப்பேன். ஆனால் இங்கே வந்து சாவிலாம் தொலைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 2500 க்ரோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க கீஸ் வந்து தொலைச்சோன்னா. ஆல்மோஸ்ட் 27-28,000 நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோன்னா. அதனால் கீஸ் வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கிருத்திகா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இதோட அடுத்த ஷிஃப்ட் ஜாப் வந்து இப்போ ஆரம்பிக்கும். எப்போவுமே ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா பசியில் இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. என் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன். சாம்பார் வந்து நேற்றே வந்து வச்சுட்டேன். ஸோ சாம்பார் வந்து இருக்குது, தோசை மாவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு சாம்பார் தோசை வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன். காஃபி குடிச்சனால எனக்கு பசிக்கல. ஸோ அவள் சாப்பிட்டு முடிச்சப்பறம் நான் சாப்பிட போகிறேன். கிருத்திகாவுக்கு வந்து நல்ல கோல்டு காஃபு. ஸ்கூலில் வந்து இன்றைக்கி அனுப்பியிருந்தேன். இப்போ இரும்பிகிட்டே இருக்கா. ஸ்கூலில் வந்து நாளைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவள் வந்து இருமுனா மற்ற எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. இல்லை ஆல்ரெடி அதனால் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து வீட்டில் இருந்து தான் வேலை பண்ண போகிறேன்னு. ஸோ இவளை வச்சுட்டு வேலை பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் வீட்டில் வச்சுட்டு. ஏன்னா அவளுக்கு போர் அடிச்சிடும் ஒரு டைமுக்கு மேலே. ஆனால் எனக்கு வந்து வேலை இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் இங்கே வந்து அந்த ப்ரெஷர் இருக்காது. பசங்களுக்குலாம் உடம்பு சரியில்லையா யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஆஃபீஸ்க்குலாம். இங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இந்தியாவில் வந்து நான் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதை மாதிரிலாம் இங்கே இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலாம் வந்து வேலைக்கே போக முடியாது. தோசை ரெடி. ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லாத டைம் வந்து ஒழுங்காகவே சாப்பிட மாட்டா. அதனால் நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வைப்பேன். அப்படி அவள் சாப்பிடலன்னா நான் வந்து ஊட்டி விடுவேன். நான் வந்து அந்த டிப்பிக்கல் இந்தியன் மதர் மாதிரியே சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் பண்ணுவேன். இந்த ஊர்லலாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்படியே சாப்பாடு கொடுத்துருவாங்க. வேணும்னா சாப்பிட, இல்லைன்னா சாப்பிடாதன்னு விட்டுருவாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது நல்ல ஹேபிட் தான் அது மாதிரி பண்ணுறது. நானும் அது மாதிரி பண்ணுவேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னால் முடியாது. ஏன்னா அப்படியே காலையிலேருந்து சாப்பிடாம பட்னியாகவே இருப்பாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புனது அப்படியே வந்திருக்கு. ஒழுங்காக சாப்பிடல, உடம்பு சரியில்லைன்னு ஒன்று. இன்னைக்கு அவள் ஒழுங்காக சாப்பிடலன்னா நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி தான் விடணும். அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டைம் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். மணி வந்து இப்போது 5:40 அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த டைம் வந்து டின்னர் சாப்பிட்ருவேன். லன்ச் வந்து இன்றைக்கி 11:30க்கு போனேன். மேக்ஸிமம் வந்து 12 o'clock அந்த டைம், 11:30 to 12 இந்த டைம் தான் வந்து ஆஃபீஸில் இருக்க இன்றைக்கி லன்ச் சாப்பிடுவேன். பார்க் வந்து இப்போ கிளம்பிட்டேன். முடியை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி இது மாதிரி ஹைபன் வந்து போட்டுட்டேன். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஹைபன் ஹேர் ஸ்டைல் இது தான். ஆனால் என்னோட ஹேருக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணலாம். நிறைய ஷார்ட் ஹேர் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து என்னோட ஹேரை அவ்வளோ நீட்டாக ஸ்டைல் பண்ணி நான் வந்து ஆஃபீஸ் போவேன். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அடித்த காற்றுல வந்து என் முடி பேய் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் அப்படி தான் இருக்குது, வெளியே காற்றா தான் இருக்குது. அதனால் ஃபைனலாக என்னோட முடியை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்புறமா உங்களுக்கும் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 9 மணி வரைக்கும் இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதனால் அவளை கூட்டிகிட்டு அப்படியே பார்க் வந்து இப்போ போகிறேன். மல்டிவிட்டமின்ஸ் வந்து மேண்டேட்ரி, இதெல்லாம் தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஃபிஷ் ஆயில், மெக்னீஷியம், B12, கால்சியம், D, மல்டிவிட்டமின் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. இந்த மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். மணி 7 மணின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? ஏன்னா இப்போ சன்செட் டைமு. ஆனால் 9 மணி வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருக்கும். எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள், 20 டிகிரி தான். என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது.
அங்கே இருக்க ப்ளே ஏரியா தான் வந்து அவளுக்கு பிடிக்கும். என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ப்ளே ஏரியா வந்து பிடிக்காது. ஸோ அது மாதிரி 2 வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ளே ஏரியா வந்து பிடிக்கும். அங்கே தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ என்ன காத்தடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அது போகிறதுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்தே ஒரு ஷார்ட்கட் வழி இது. மோஸ்ட்லி என்னோட பார்சல் வந்து ஏதாவது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா அதுவும் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சென்டர் இருக்குது, அங்கே தான் வந்து போடுவாங்க. ஆப்போசிட் சைட் ரோட் கிராஸ் பண்ணி போனோன்னா அந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லை, ஆனால் அவளுக்கு போகணுமா, சரி அதுக்காக அவளை சும்மா கூட்டிகிட்டு போகிறேன். பால்லாம் மட்டும் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது, இங்கே தான் கிராஸ் பண்ண போகிறேன். 99% வந்து இங்கே சிக்னல் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் 1% இருக்காங்க, யார் கிராஸ் பண்ணுறான்னு பார்க்காம வரவங்களும் இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. போய் அவளுக்கு என்ன கேட்குறாளோ வாங்கி கொடுத்துட்டு அதோட வீட்டுக்கு போக வேண்டியதான். சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு வர சொல்கிறதே இதுக்காக தான். நான் டென்மார்க் வந்த புதுசில் வந்து பாய் வந்து தேடி கடையாக அலைஞ்சேன் ஒரு 8 வருஷம் முன்னாடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இங்கே நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே சம்மர் டைமில் வந்து பாயெல்லாம் போட்டு விற்கிறாங்க. விலை பார்த்தீங்களா, பெரிய சைஸ் வந்து 150 க்ரோன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1700 ருபீஸு இந்த சைஸ் பாய். சின்னது வந்து அப்ராக்சிமேட் 1200 ருபீஸ். யூஎஸ்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போகணும், வேறு அப்பார்ட்மெண்ட் போனோன்னா கோட் போட்டு உள்ளே போகணும், அது மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. எந்த அப்பார்ட்மெண்ட் போனீங்கனாலும் அங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ நம்ம பசங்களை வந்து எந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே வேணால் வந்து கூட்டிகிட்டு போகலாம். இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ப்ளே ஏரியாவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கேயும் போவோம். ஸோ அது மாதிரி மாற்றி வந்து என்னைக்கு வெதர் நல்லா இருக்கு அன்றைக்கி வந்து கூப்பிட்டு போவேன். என்னோட வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டுக்கு வரமாட்டேன்னு இன்னும் வந்து இங்கே விளையாடிட்டு இருக்கா இங்கே இருக்க ப்ளே ஏரியாவில். மணி வந்து இப்போ 8 மணி ஆயிடுச்சு. அவள் வந்து இரும்பிகிட்டே இருக்கான்னு சொல்லி நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஜாலி தான், எனக்கு தான் வந்து பிரச்சனை அவளை வீட்டில் வச்சு சமாளிக்கிறது. வீட்டுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. பேட்டிஸ் வந்து செஞ்சு வைக்க போகிறேன். இதுதான் வந்து பெஸ்ட்டு வேன்னு சொல்லுவேன் பசங்களை வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு. ஸோ எவ்ரி வீக் வந்து டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இருக்குது, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ். மைதா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இதில் சேர்த்து இந்த ஒர்க் மட்டும் இன்றைக்கி முடிக்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா இது வந்து கொடுப்பேன் எப்போவுமே பேட்டிஸை. பொட்டேட்டோஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணணும். இந்த பக்கம் வந்து கேரட், அப்புறம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். பொட்டேட்டோலாம் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக சால்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் வந்து அளவு எதுவுமே கிடையாது. இது லாஸ்ட் வீடியோலேயும் நான் காமிச்சிருந்தேன். எந்த அளவுக்கு சேர்த்தா வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா மார்னிங் டைம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இல்லைனா என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதுவும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆயிலே யூஸ் பண்ணாமல் ஏர் ஃப்ரையர்லேயும் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்கர் பன் இல்லை ப்ரெட்டில் தான் வச்சு சாப்பிட்ணும்ல, நம்ம ஜஸ்ட்டு சும்மா கூட கட்லெட் மாதிரி வந்து சாப்பிட்லாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணி இந்த கிளாஸ் பவுலில் வந்து வைக்க வேண்டியதான். பேட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதோட கிச்சனில் வந்து பெருசாக எதுவும் வேலை கிடையாது, வெறும் க்ளீனிங் ஒர்க் தான்.
இப்போ மணி வந்து 9 மணி பக்கத்தில் ஆக போகுது. இன்னும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு. மாதம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock வரைக்கும் வந்து நல்லா வெளிச்சம் இருக்கும். இந்த மாதிரி டைம்லாம் நல்ல வெதர் இருக்க டைம் வந்து வெளியே போகிறத நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக வந்து என்றைக்கெலாம் வெதர் நல்லாயிருக்கும், எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் அவளை வந்து நல்லா வெளியே கூட்டிகிட்டு போவேன். நாளைக்கு வந்து அவள் ஸ்கூல் போகிற வேலை கிடையாது. அதனால் முன்னாடியே லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த வேலைலாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டான டே. ஏன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்து நான் சமைச்சிப்பேன். இன்னும் டிஷ் வாஷர் மட்டும் எல்லாம் லோட் பண்ணி ஆன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Bhuvana.